உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு இது போதும். மீதி பாடத்தை நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். பண்ணலாம். தேங்க் யூ. நாளைக்கு. அமுதா, தீபா கிளம்புறா. என்னம்மா மாப்பிள்ள ஒழுங்கா படிச்சானே? படிக்கிறாரு. உன் தயவுல மாப்பிள்ள பாஸ் பண்ணா போதுமா? இன்னைக்கு பாடம் முடிஞ்சிருச்சா? சிரமம் பார்க்காம நாளைக்கும் வந்துறியலா? நாளைக்கு நான் வந்து என்ன பண்ண? இவரு படிக்கணும்ல. என்ன மன்னிச்சிருங்க அமுதா. இவருக்கு இங்க வச்சு பாடம் எடுத்தா கண்டிப்பா படிக்க மாட்டாரு. நீங்க யாராவது ஒருத்தர் வரீங்கன்னா இவரை சுத்தியே குறுக்கவும் நெடுக்கவும் நடக்கும்போது இவரு பாடத்தை கவனிக்காம உங்களை தான் அதிகமா கவனிக்கிறாரு. படிப்புல இருக்கிற அக்கறையை விட உங்க மேலதான் அக்கறையா இருக்காரு. தீபா, நான் வேணும்னா இவங்க கண்ணிலே படாம ரூம்குள்ளேயே மறைஞ்சிருக்கட்டுமா? அப்பவும் சிக்கல் தான். நீங்க கொஞ்ச நேரம் இவர் ரூம் பக்கம் வரலன்னா உங்க வருகையை எதிர்பார்த்து வாசலே பாத்துட்டு இருப்பாரு. ஏண்டா உன்னை படிக்க சொன்னா அமுதா பிள்ளை வந்தா பாக்குறது, வராட்டுனா எப்ப வருவான்னு எதிர்பார்க்கறது. இப்படி இருந்தா எப்படிடா மாப்பிள்ள? என்ன லவ்ஸா? வேணும்னா காலேஜ்லயே வச்சு சொல்லி கொடுக்கறீங்களா? இப்போ ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. சோ காலேஜ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு யோசனை. எங்க ஏரியால இருக்கிற பசங்கெல்லாம் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில தான் படிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம படிக்க அதான் சரியான இடம். கோயில் உள்ள மனசு இங்க அங்கன்னு அலைப்பாயாது. கவனம் கண்டிப்பா படிப்புல மட்டும்தான் இருக்கும். கோவில்லையா? அங்க வச்சு படிச்சா டீ காஃபில எப்படி வரும்? தெரியும் டேய் தெரியும். அமுதா பிள்ளை டீ காபி கொண்டு வரும்போது அவளை சைட்ல இருந்து சைட் அடிக்கணும், அதானே? மாப்பிள்ள ஒன்னும் கவலைப்படாத. 1க்கு 3 பிளாஸ்க்ல மாமே டீ காபி எல்லாத்தையும் போட்டு நான் எடுத்துட்டு வரேன்டா. என்ன சரியா? ஏதா கோயில்ல நல்லா காத்து வரும். குளுகுளுன்னு இருக்கனால மாப்பிள்ள தூங்கிட போறான். அப்பப்ப அவனை கிள்ளி விடு, பென்சில்ல. தீபா, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் அமுதா? நீங்க பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? என்ன மட்டும் யாராவது இப்படி போய் சொல்லி கல்யாணம் பண்ணிருந்தா நான் அவனை புடிச்சு ஜெயில போட்டிருப்பேன். ஆனா நீங்க அவரை வேண்டான்னு ஒதுக்கவும் இல்ல, இதுதான் நம்ம தலை எழுத்துன்னு இந்த வாழ்க்கையை ஏத்துக்கவும் இல்ல. ரெண்டுமே இல்லாம வேற ஒண்ணு யோசிச்சுங்க பாருங்க. அவர் எப்படியாவது வாதியார் ஆயிடணும்னு போராடுறீங்க பாருங்க. உங்க தியாகத்துக்கு முன்னாடி நான் பண்றதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாமதான். சரி நான் வரேன். ஒண்ணு இல்ல, பழக்க தோஷத்துல. மாப்பிள்ள உனக்கு குசும்பு ஜாஸ்தி தான். நான் வரேன். ஏண்டா இப்படி மாட்டிக்கிற? போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். நீங்க எங்க? இல்ல வழி அனுப்பணும்ல, அது நாங்க பாத்துக்கிறோம். சரி சரி போங்க. வாங்க. மாப்பிள்ள கீழே பாரு. என்ன இருக்கு? உன் மூக்கு உடைஞ்சு கீழே கிடக்குது, அதை எடுத்து ஒட்டிக்க. ஏண்டா மாப்பிள்ள எல்லா இடத்துலயும் நோஸ் கட் வாங்குறான், எனக்கே அசிங்கமா இருக்குடா. டேய் போய் படிடா, போடா. போறோம். இவனை வச்சு என்ன பண்றது?
அந்த வடிவேலு ஆ. யாரா அந்த புள்ள புதுசா இருக்கா? அட இவளா? அந்த செந்தில் பைய கூட படிச்சவ. நம்ம பையன் பெஞ்ச தேய்ச்சி தேய்ச்சி ஃபெயில் ஆயிட்டான். இந்த பொண்ணு நல்லா படிச்சு வாத்தியார் ஆகி போச்சுல. இப்ப அவன் படிக்கிற காலேஜ்ல அவனுக்கே பாடம் எடுக்கிறானா பாத்துக்கோனே. இப்பதான் நம்ம பையன் மும்பரமா படிக்க ஆரம்பிச்சிருக்கான்ல. அப்புறம் ஏதோ அவனுக்கு பரீட்சை வருதான். அதனால அவனை படிக்க வைக்க அமுதா இவகிட்ட உதவி கேட்டிருப்பா. அதான் வீட்டுக்கு வந்து டியூஷன் எடுத்துட்டு போறான்னு நினைக்கிறேன். ஓ, கதை அப்படி போகுதா? வாத்தியாருக்கு படிக்க வைக்கும்போது இந்த அமுதா யாரையும் மதிக்காம ஆட்டம் போட்டுங்க. இதில் பாஸ் ஆகி வாத்தியார் ஆயிட்டான், அவன் ஆட்டம் தாங்கவே முடியாது. செந்தில் பையில லேசில் நினைக்காத. அவன் ஏமாத்தினது வெளியே தெரிஞ்சதுனால தான் பைய பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி இருக்கான். அவன் மட்டும் உண்மையாகவே வாத்தியார் ஆகிட்டான், அப்புறம் அவனெல்லாம் மதிக்கவே மாட்டான். இவனை பாஸ் ஆக விடாமல் தடுக்க நம்ம ஏதாவது திட்டம் போட்டான் அவன்கிட்ட. நீ ஏதாவது ஒரு திட்டத்தை போடுன. இவன் திரும்ப படிக்க ஆரம்பிச்சதும் எங்க வீட்டுல இருக்கிறவங்களதான் பார்க்கணுமே. எங்க அம்மா தலைகால புரியாம ஆடிட்டு இருக்காங்க. என் மாமன் எல்லாத்துக்கும் மேல மாப்பிள மாப்பிளன்னு இவனை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். என்ன வந்து எல்லாருமே வெறும் பையன் மாதிரியே பாக்குறாங்கண்ணே. அவனை உருப்படாம ஆக்க நீ என்ன பிளான் வேணா போடுன. நான் உனக்கு பக்கபலமா நிக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.